ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். தமிழ்நாட்டில் டெடிஆர்பி தேர்வு முதுகலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் குறித்து தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி டெடிஆர்பி ரிலேட்டட் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே பிஜிடிஆர்பி ஒரு 6000 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து நடத்துனாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி பேத்துக்கு வந்து போஸ்டிங் வந்து போடல. இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஜனவரி 9, 2025 அன்று. அப்போ விரைவில் நிரந்தர ஆசிரியர் நியமனம் பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை விரைவில் நிரந்தர ஆசிரியர்களுக்கான நியமனம் செய்யப்படுவார்கள் என சட்டப்பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகு பொய்யாமொழி சொல்லியிருக்காங்க. டிஆர்பி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 6000 ஆசிரியர்களை நியமிக்க தேர்வுகள் நடத்தப்பட்டது. கடந்த ஆண்டு நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 3198 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கியிருந்த நிலையில் நீதிமன்ற வழக்கினால் அப்பணி தாமதமாகி உள்ளது. ஸோ வரும் 21ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. நல்ல தீர்ப்பு கிடைத்தது, நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி பொறுத்த வரைக்கும் 6000 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதில் எக்ஸாமினேஷன் எழுதி எல்லாருமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே போனாங்க. சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில படிப்புக்கு இந்த படிப்பு வந்து தகுதி இல்லை, டிஸ்டன்ஸில் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த கேஸ்லாம் இருக்கிறதுனால பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போஸ்டிங் போடாமல் நிலுவையில் இருக்குது, பாதிக்கு பாதி நிலுவையில் இருக்குது. ஸோ அது எல்லாமே 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வருது. ஸோ அதில் ஒரு ஜட்மெண்ட் கிடச்சதுக்கப்புறம் ஸோ நிரந்தரமாக வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ பிஜிடிஆர்பியில் அப்டேட் தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.